நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஒரு வேலையை அவர் செய்வார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பக்கத்தில் சொல்லுங்க, ரொம்ப மறதியோ? கவலைப்படாதீங்க, உள்ளேயே ஒருத்தர் எதையும் மறக்காதவர் ஒருத்தர் உள்ள இருக்கிறார். ஆமே பாருங்க, நான் நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த மாதிரி உண்டு. ஆனால் பாருங்க, பிரசங்கம்னு வந்துட்டா எப்படிதான் எனக்கு வரும் தெரியாது, அவ்வளோ வந்துடுது. ஆமே எல்லாம் சொல்லுங்க, ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ நீங்க ஒரு ஏதோ ஒன்று அந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படுது, கவலைப்படாதீங்க. உங்க மூளை மறந்துருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் மூல ஆதாரமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். He will remind you. ஆமென். எப்படி வருது பாருங்களேன். He will teach you all things and he will help you remember everything that I have told you. நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸ்கூலில் பாடம் நடத்திடுறாங்க, அதுக்கப்புறம் போய் யாரோ ஒருத்தர் திருப்பி அம்புட்டையும் நமக்கு ரீகால் பண்ணுற மாதிரி, ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஹோலி ஸ்பிரிட் சொல்கிறாரு, மறந்துடுவேன்னு பயப்படாத, என் உதவி உனக்கு இருக்குது, உனக்கு கரெக்டாக நான் ஞாபகப்படுத்துவேன் அப்படின்றது. நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா யூ கேன் ரிசீவ் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவர் உதவியை நீங்கள் பெறலாம். ஆமா, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஒரு வேலையை அவர் செய்வார். ஆமென். That's a help of the Holy Spirit. ஆவியானவர் செய்கிற காரியங்களை ஒன்று உங்களுக்கு உதவி செய்வார். அந்த உதவி எப்படிப்பட்ட பரிமாணங்கள்லாம் இருக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியாததை உங்களுக்கு தெரிய வைப்பார். உங்களுக்கு மறந்துட்டதை கூட உங்களை என்ன பண்ணுவார்? ஞாபகப்படுத்துவார். ஞாபகப்படுத்துகிற ஒரு ஆவியானவர். ஆமென். கரெக்டாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவார். ஆமென். சில பேர் பாருங்கள், இந்த ஃபோனில் போட்டு வச்சுக்குவாங்க ஒரு 10-20 மேட்ரு, அப்புறம் அப்பப்போ அது சொல்லும். எல்லாம் எங்கேருந்து வருது பாருங்களேன். மனுஷனுக்கு உள்ளேயே ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, மறவாதவர். இது சில நேரம் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அப்போ ஞாபகப்படுத்தலை, அது பேட்டரி இருந்தால் தானே பாஸ் ஞாபகப்படுத்த முடியும். நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வச்சேன்னா எப்படி ஞாபகப்படுத்த முடியும்? ஆனால் ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இருந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண ஆரம்பிப்பார். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது. இட்ஸ் நாட் a religion, it's a relationship. It's a personal relationship with Holy Spirit. கடவுளை எங்கேயோ வச்சு வாழ்றது இல்லை, கடவுளை உள்ள வச்சுக்கிட்டு வாழ்றது. இவர் வானத்தின் கடவுளாக இருந்தாலும் இப்பொழுது உங்களோடு வாழ்கிற கடவுளாக மாறி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் கடவுளாக அவர் மாறி இருக்கிறார். இதை தான் புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாம் சொல்லுங்க, நினைப்பூட்டுவார். எனக்கு மறக்குதேன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமென்.